முதல்ல இந்த வழக்கு வந்து கோட்டூர்புரம் AWPS அவங்க FIR போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி மாதத்துல மகிழா நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். சோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதுல 11 குற்றச்சாட்டுகள் அவன் மேல தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றத தனித்தனி விவரம் கொடுத்திருக்காங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல, நான் படிச்ச பிறகு சொல்றேன். இதுதான் அது மேக்சிமம், இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது, எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த போனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீதிமன்றம் மூலமாக